ரைஸோடையும் இந்த கிரேவி கலந்து சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் சூட்டபிளான சைட் டிஷ். குக்கரில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு பயத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், நறுக்கி வச்ச தக்காளியும் பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தவாவில் 2 டீஸ்பூன் எண்ணெயில் பெருங்காயக்கட்டி, கடுகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலையை வதக்கிண்டு அதோட நறுக்கி வச்ச சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே நெல்லிக்காய் அளவு புளி கெட்டியாக கரைச்சி விடணும். காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போடணும். திக்காக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதக்கி வெந்த உடனே பருப்பை அதோடு சேர்க்கணும். தேவைப்பட்ட சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டை கொடுக்கும். இறக்கி வச்சு கொத்தமல்லியை கடைசியில் சேர்க்கலாம்.